ரிஷபராசி 2026 ஜூன் மாதம் எப்படி இருக்கும்? ரிஷபராசிக்கு பாத்தீங்கன்னா இந்த மாத கிரகநிலைகள் எப்படின்னு பார்ப்போம். ராசிநாதன் சுக்கிரன் எங்க இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராசிநாதன் சுக்கிரன் இப்ப 3ஆம் இடத்துக்கு போறாரு. இப்ப 2ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் இருக்காங்க. 9ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்க 9ஆம் தேதி சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 3ஆம் இடத்துல ஆல்ரெடி குரு போய் உச்சமா இருப்பாரு. அங்க போய் சுக்கிரன் போய் சேர போறாரு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா மாத மைய பகுதியில ஒரு 15ஆம் தேதி பாத்தீங்கன்னா சூரியன் ராசியை விட்டு வெளியேறி 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருப்பாரு, புதனோட உட்கார்ந்துருப்பாரு. அப்புறம் புதன் பகவான் பாத்தீங்கன்னா 23ஆம் தேதி குருவோட போய் கனெக்ட் ஆகுறாரு. 21ஆம் தேதி செவ்வாய் ராசிக்குள்ள வர்றாரு. விரயஸ்தானத்துல ஆட்சியா இருக்கிற விரையாதிபதி ராசிக்குள்ள வர்றாரு. அப்புறம் ராகு கேது பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல 4 10 ராகு கேதுக்கள் இருக்கிறது. 11ஆம் இடத்துல சனி இருக்கிறார். இதுதான் இந்த மாத கிரக நிலைகள். சனியை குரு பாக்குறது ஒரு பெரிய பிளஸ். 11ஆம் இடத்துல சனி இருக்குது. உங்க ஜாதகம் உங்க இந்த மாச பலன்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிட் பாத்தீங்கன்னா சனி பகவான் லாபத்துல இருக்கிறது ஒரு பெரிய வெயிட் உங்களுக்கு. சரிங்களா? அதே போல 2ஆம் இடமும் பலம் வருது. 2ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி சூரியன், 2ஆம் அதிபதி புதன் நாளுக்குடைய சூரியனோட சம்பந்தப்பட்டு நல்லா பலமா இருக்கிறாரு. அப்ப 4ஆம் இடம்ங்கிறது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம். சோ 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல உட்கார்ந்து 2 கூடையவரோட இருக்கிறார். அப்படிங்கும் போது உங்க சொத்துக்களுடைய மதிப்பு உயரும். அதே போல சொத்துக்கள் மூலமா வருவாய் நல்லபடியா வரக்கூடிய ஒரு நல்ல மாதமா இருக்கும். அதே நேரத்துல படிக்கிற மாணவ மணிகளுக்கு ஒரு ஏற்றமிகு நல்ல காலங்களா இருக்கு. தொழில் துறைகள்ல இருக்கிறவங்க, வேலைக்கு போறவங்களுக்கு அந்த சம்பளம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு. எல்லாமே ஓகே. ஆனா சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறது காசு மறுநிமிடமே காலி ஆகும் அப்படிங்கிற நிலைமை தான் இருக்கு. 15ஆம் தேதி மாத மையத்துல ஒரு 15ஆம் தேதி வாக்குல சூரியன் 2ஆம் இடத்துக்கு வர்றாரு. செவ்வாய் ராசிக்குள்ள 21ஆம் தேதி வர்றாரு. அது லேசா மன உளைச்சலை கொடுக்கும். மன உளைச்சல்ங்கிறது டென்ஷனை ஏற்படுத்தும். ஏன்னா செவ்வாய் வேகமான கிரகம் இல்லையா? அதனால கொஞ்சம் டென்ஷனை 21ஆம் தேதிக்கு மேல ஏற்படுத்துறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்ப செவ்வாய்க்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை மாதம் 20ஆம் தேதிக்கு மேல ராசிக்குள்ள செவ்வாய் வர்றதுனால பாலாபிஷேகம் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு செய்வது நல்லது. துர்க்கை அம்மனுக்கு நெய்விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது நல்லது. மற்றபடி இந்த மாசம் குரு என்னதான் 3ஆம் இடத்துக்கு போனாலும் 11ஆம் இடத்து சனியை பார்க்கிறாரு. 11ஆம் இடத்தோட டைரக்டா குரு உச்சமாயி பார்க்க போறாருங்கும் போது அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதியான குரு லாபஸ்தானத்துக்கு அதிபதியாகி லாபஸ்தானத்தை தன்னுடைய அருமையான பார்வையால பார்க்க போறாருங்கிறதுனால 11ஆம் அதிபதி உச்சமாயி 11ஆம் இடத்தை பார்க்கிறது ஒரு சிறப்புங்கிறதுனால 9 குடையவனும் பாருங்க குருவினுடைய தொடர்புல இருக்கிறார். 9ஆம் இடமும் குருவுடைய தொடர்புல இருக்குங்கிறதுனால கண்டிப்பான முறையில பாக்கியமாக எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அருமையா சேரப்போகுது. கிரகங்கள் ரொம்ப சாதகமா இருக்கு. ஒரு ரொம்ப முக்கியமானது, நான் எல்லா பதிவுகள்லையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றது பூராமே கோச்சார பலன்கள். இப்ப இன்னைக்கு கோச்சாரப்படி ரிஷபராசிக்கு நல்லா இருக்கு.